சரியா இருக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நான் லைனாவே சொல்லிட்டு வந்துட்டுமா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தவத்தை வந்து மகரிஷி எப்படி வச்சிருப்பாங்கன்னா, நம்ம உயிரின தன்மாற்றம் எப்படி வந்ததோ அதே மாதிரி லைன் பண்ணி, முதல்ல தோல் தாவர இனம், 2வது புழு வாய், 3வது பூச்சி அதுக்கு வந்தது மூக்கு, 4வது ஊர்வன அதுக்கு வந்தது கண்கள், 5வது விலங்குகள் அதுக்கு வந்தது காது. அப்ப தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இப்படித்தான் இந்த 5 புலன்கள் மேல வரிசையா தவம் பண்ணும். ஃபர்ஸ்ட் தோல் மேல தவம் பண்றோம். இது நம்ம நல்லா பழக்கம் இருக்கு. நம்ம உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோல் ஒரு போர்வை மாதிரி இறைவன் போற்றி அனுப்பிச்சுட்டான் நம்மளை. சரிதானுங்களா? அப்போ அந்த தோல் முழுக்க நீங்க மனதை வைத்து தவம் பண்ணணும். தோல்ங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு புலன், மிகப்பெரிய புலன். அதை விரிச்சு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு நம்மளோட தோல் வந்து விரிஞ்சு நிக்குமாமா. சரிங்களா? அவ்வளவு பெரிய தோல் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த தோல் வந்து ஒரு மிகப்பெரிய புலனாக நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. மன்னிக்கணும், டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கிறது வந்து நுரையீரல். தோல் வந்து விரிச்சு போட்டீங்கன்னா பெரிய புலன். நம்ம உடம்புலயே பெரிய புலன்னா தோல் தான், இல்லையா? தோலை முழுசா உரிச்சு விரிச்சு வச்சா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த தோல் முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா, பிரபஞ்ச சக்தியில விண்ணினுடைய சக்தியை நம்ம உடம்புக்குள்ள பாய்ச்சக்கூடிய வேலை தோலோட வேலை. சரிதானுங்களா? அதனாலதான் அதிகாலையில இருந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி உள்ள இழுத்துட்டே இருக்கும் தோல். தோலுக்கும் விண்ணுக்கும் விண்ணு தான் தோலா மாறி இருக்கு. தோலோட தாத்தா அப்பா வந்து விண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். விண் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி தோல் தான், விண்ணு தான். அப்ப அந்த தோல் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவை வெளியேற்றுகிறது, சுவாசம் செய்கிறது. பாருங்க, உடம்புல கழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வரும். ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னா உடம்புல கழிவு இருக்குன்னு அர்த்தம். கழிவு நீக்கம் பண்ணீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் போயிடும். சரிங்களா? அப்ப தோல் வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கருவி. டச்சிங் சென்ஸ், நம்ம எதை தொட்டாலும் உணர்றதுக்கு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அப்ப அந்த தோல் மேல முதல் மனம் வச்சு தவம் பண்ணுவோம். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியா நினைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்க தோல் ஃபுல்லா அந்த ஜீவகாந்த கரண்ட் மாதிரி எனர்ஜி அடிக்கிறது இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப தோல் மேல தவம் பண்றோம். அதுக்கு அடுத்தது நாக்கின் மேல தவம் பண்றோம். நாக்கை மடித்து மேலெண்ணத்தில் டச் பண்ணி வச்சுக்கணும். சிறப்பு அகரம் இல், ழா சொல்ற மாதிரி. வாழ்க இல் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நாக்கை மடிச்சு மேலெண்ணத்துல டச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்படியே பிரபஞ்ச சக்தி உங்க நாக்குல ஃபுல்லா இறங்கறக்க ஆரம்பிச்சிடும். உங்க ஜீவகாந்தம் குவியறக்க ஆரம்பிக்கும். அப்ப நாக்குல இருக்கிற செல்கள் எல்லாம், அங்க இருக்கிற அணு அடுக்குகள் எல்லாம் சீராகும், அங்க இருக்கிற ஓட்டங்கள் எல்லாம் சீராகும். நாக்கு என்ற புலனுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நீங்கும். நான் சொன்னது போல உங்க உடல்ல நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். சரிங்களா? இதுல ஒரு 2 நிமிஷம் நாக்கு அப்படியே மேல வச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நாக்கை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப நாக்கை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கீழே மேல எங்கேயும் முட்டை வைக்காம நடுவுல நிறுத்தி வச்சுக்கணும் வாய்க்குள்ளேயே. அப்ப அந்த நாக்கை நீங்க கவனிச்சீங்கன்னா காந்த ராடு மாதிரி உங்க நாக்கு வந்து அவ்வளவு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளவு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு, உங்க நாக்குல ஸ்டோர் ஆகும். நாக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். தோல் கட்டுப்பாட்டுக்கு வர்றது மாதிரி நாக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நீங்க தேவையானது தான் பேசும், தேவையில்லாத பேசாது. எது நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு தேவையோ அதை மட்டும்தான் அது செய்யும். சரிங்களா? நல்லா பாருங்க, கண்கள் 2 இருக்கு, காது 2 இருக்கு, மூக்கு துவாரம் 2 இருக்கு. ஆனா அந்த வாய் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா 2 வேலை செய்யுது. சாப்பிடவும் செய்யுது, பேசவும் செய்யுது. சாப்பிட்டும் கெடுக்குது, பேசியும் கெடுக்குது. அப்ப நாக்கின் மேல நல்லா தவம் பண்ணணும். அடுத்தது மூக்கு, 3வது புலன் மூக்கு. மூக்குல எந்த இடத்துல தவம் பண்றது அப்படின்னா, மேல புருவ மையம் சேருது பாத்தீங்களா, அந்த இடத்த டச் பண்ணுங்க. புருவ மையம், நீங்க ஆக்னேய பண்ற இடத்த டச் பண்ணுங்க. புருவ மையம் சேர்ற இடம். அதுல இருந்து கொஞ்சம் கீழே அப்படியே மூக்குல லைட்டா இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு இடம் மேடு மாதிரி இருக்கும். லைட்டா ஒரு சின்ன எலும்பு சேர்ற மேடு மாதிரி இருக்கும். ஆக்னேயில இருந்து கொஞ்சோண்டு கீழே, ரொம்ப தூரம் கீழே வரக்கூடாது. மூக்குனோட நுனி வரைக்கும் வரக்கூடாது. நீங்க மூக்கை டச் பண்ணி பாருங்க தெரியும். இந்த மூக்கு கண்ணாடி உட்காருது இல்ல ஒரு இடம், கண்ணாடி போட்டீங்கன்னா மூக்கு கண்ணாடி போய் ஒரு இடத்துல உட்காருது இல்ல, அந்த இடத்த டச் பண்ணி பாருங்க. அந்த இடம் தான் சுவாச உணர் கருவி இருக்கிற இடம். நீங்க மூச்சை உறிஞ்சிறப்ப அந்த மூச்சு காற்று வந்து மோதக்கூடிய இடம் அந்த இடம் தான். அப்ப அந்த மூச்சு காற்று மோதக்கூடிய இடத்திலே மனதை செலுத்தி தவம் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற வாசனை உணர் கருவி நுட்பமாயிரும். அதுல இருக்கிற குறைபாடுகள் நீங்கும். நம்ம உடம்புக்குள்ள வாசனை எதிலிருந்து வருது? நிலத்திலிருந்து வருகிறது. அப்ப நிலத்தினுடைய ஆற்றல் நமக்கு அபரிவிதமா கிடைக்கும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும்.
சரிங்களா? இன்னும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அதுல குணமாகும். அதற்கு அடுத்தது 4வது அறிவாக இருக்கிறது கண்கள். 2 கண்கள் மேலேயும் மனசை வச்சு நம்ம தவம் பண்ணணும். சரிங்களா? அப்ப 2 கண்ணையும் அட் அ டைம்ல கவனிக்க முடிஞ்சா கவனிச்சிடலாம். இல்லாட்டி முதல்ல வலது கண்ணை கொஞ்ச நேரம் கவனிக்கணும். அப்புறம் இடது கண்ணை கொஞ்ச நேரம் கவனிக்கணும். 2 கண்களையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைத்து கொண்டு 2 கண்ணையும் அட் அ டைம் சரியா? இதனோட பலன்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இன்னர் ஆர்கன் இருக்கு. கண்ணினுடைய உள் உறுப்பு வந்து கல்லீரல், மூக்கினுடைய உள் உறுப்பு வந்து நுரையீரல், நாக்கினுடைய உள் உறுப்பு வந்து இருதயம், காதுகளினுடைய உள் உறுப்புகள் வந்து கிட்னி. இது எல்லாமே பலம் பெறுவதற்கு ஆரம்பிக்கும். இங்க நீங்க மெடிடேட் பண்ண பண்ண அங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப கண்கள் மேல ஒரு 5 நிமிஷம் அப்படியே தவம் பண்ண பண்ண இன்னைக்கு கண்ணை வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். செல்போனு, டிவி, சரிதானுங்களா? எல்லாத்துலயும் யூஸ் பண்றோம். அப்ப கண்ணுல நிறைய பாதிப்புகள் வருது. நிறைய கண் கோளாறுகள், கண் பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த கண்ணுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறப்ப அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கறதுக்கு ஆரம்பிச்சிரும். சரிங்களா? கண் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். கண் நல்லதே செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துரும். கடைசியா 5வதா நம்ம செய்யக்கூடிய தவம் காதுகள் மேல. காதுகள் அப்படிங்கிறது பஞ்சபூதத்திலே காற்றிலிருந்து வரக்கூடிய சப்த அலைகளை பெறக்கூடிய ஒரு கருவி. அப்ப 2 காதுகளையும் அப்படியே உள்பக்கமா இணைச்சு உள்பக்கமானா 2 காதுக்கு உள்ள இந்த பக்கம் அந்த ஏதாவது ஒரு பஞ்சு விட்டு குடையறீங்கல்ல, அது அப்படியே குடைஞ்சு அப்படியே உள்ள போய் அந்த பக்கம் காது வழியா வருதுன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப 2 பக்கம் காதுல இருந்து ஒரு நேர்கோடா உள்ள 2யும் இணைச்சிட்டீங்கன்னா காதின் மேல தவம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா உணர்வுபூர்வமா இருக்கும் காது மேல தவம் பண்ணீங்கன்னா. ஏன்னா காதுக்குள்ள தவம் பண்றப்ப அதுல இன்னொரு சூட்சமம் இருக்கு. அதுல உள்ள வந்து மனோன்மணி சுரப்பி ஆக்டிவேஷன் ஆகும். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். பட் 2 காதுகளையும் ஒரு சேர நினைத்து தவம் பண்ணணும். அப்ப காதுகள் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும். அங்க இருக்கிற ஓட்டங்கள் எல்லாம் சீராக அமையும். காதுகளுக்கு பலம் வரும், நுட்பம் வரும், திறன் அதிகரிக்கும். காது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். நம்ம உடம்புல காற்று சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். சரிதானுங்களா? இது கூட இன்னும் நிறைய நான் பேச முடியும். நம்ம தியானத்தை இன்னைக்கு செய்யணுங்கிறதுனால நான் இதோட அளவா நிறுத்திக்கிறேன். இதை சரியா நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த 5லயும் ஆட்டோமேட்டிக்கா அளவு முறை வந்துடும். இந்த தவம் நல்லா பண்ணாலே 5ல் அளவு முறை ஆட்டோமேட்டிக்கா வரும். சரியாங்களா? எப்பவுமே ஒரு அவேர்னஸோட இருப்போம். டிவி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த தவம் பண்ணிட்டே இருக்கிறப்ப நீங்க டிவி பார்த்தா உங்க மனசு சொல்லும், டேய் தம்பி, உன்னோட உயிராற்றலை செலவு பண்ணி தான்ப்பா டிவி பார்க்குற. அதனால அளவா பாரு. அளவுக்கு மேல பார்த்தீங்கன்னா உயிராற்றல் விரயமாகும். சாதாரணமா நமக்கு தெரியாது. நீங்க டிவி பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் டிவி பார்க்குறப்ப உங்க உயிராற்றல் செலவாகுதுங்கிறத மறந்துடுறோம். அப்ப அந்த அவேர்னஸ் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க நல்லா இந்த தியானம் பண்ண பண்ண நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்டேட் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த தியானத்தை நல்லா பண்ணீங்கன்னா, நுட்பமா பண்ணீங்கன்னா, ஆத்ம ஞானம் கிட்டும். இறை உணர்வையே உங்களால பெற முடியும். எந்த தியானம் பண்ணாலும் இறையுணர்வு பெறலாம். சரிதானுங்களா? எண்ணம், சொல், செயல்ல ஒரு ஒழுக்கம் கிடைக்கும். என்றதுதான் சொல்லுவோம், சொல்றதுதான் செய்வோம். இத்தனை நாள் எப்படி இருக்கும்னா, நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். இப்ப 1/2 மணி நேரத்துல வந்துருவோம்பா, 5 மணி நேரம் கழிச்சு போவோம். சரி, நாளைக்கு கொடுத்துருவோன்னு சொல்லுவோம், கொடுக்கவே மாட்டோம். அப்ப எண்ணம் வேற, சொல் வேற, செயல் வேறையா மாறுது. அப்ப அந்த எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் நேர்மை என்று பொருள். அப்ப அந்த நேர்மை தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். புலன் கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால கர்ம வினைகள் சேர்க்கிறது நிறுத்தப்படும். மனதிற்கு ஒரு அமைதி நிலை உருவாகும். அது கூட இதுல ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த தியானத்தினோட நிறைவில் நம்ம ஆக்னை தியானம் கொஞ்ச நேரம், துரித தியானம் கொஞ்ச நேரம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த தியானம் பண்றீங்கன்னா, முதல் 10 நிமிஷம் 2 நிமிஷம் ஒவ்வொரு புலன்கள் மேலேயும் தவம் பண்ணுவோம். அடுத்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆக்னையில் 5 நிமிஷம், துரியத்தில் 5 நிமிஷம். இப்படி நீங்க பண்ணிட்டே வர 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே நமக்கு
கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சிரும். இந்த புலன்கள் இன்பத்திலிருந்து துன்பத்திற்கு மாறாமல் இன்ப நிலையிலேயே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? புலன்களுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். புலன்களுடைய நுட்பம் அதிகமா இருக்கும். புலன்களுடைய அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஹை லெவல்ல இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பொருள் மயக்கம், புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மகான் நமக்கு கொடுத்த ஒரு தியானம், இந்த பஞ்சேந்திரிய தியானம். இப்ப நம்ம அந்த தியானத்த ஆழ்நிலை தியானமா வந்து செய்ய இருக்கிறோம். நீங்க எல்லாருமே ஒரு 1 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. உடல் தேவை இருந்தா ஏதாவது நிறைவு பண்ணிட்டு வாங்க. அதைத் தொடர்ந்து நாம இந்த பஞ்சேந்திரிய சிறப்பு பஞ்சேந்திரிய தவத்தை நாம வந்து ஏற்றப் போறோம். இன்று தொடங்கி நம்ம ஒரு 1 மாசத்திற்கு இந்த தவத்தை தான் நல்லா செய்யப் போறோம். இந்த தவத்தை நல்லா செஞ்சுக்கோங்க. இது பல்வேறு விதமான நுட்பங்களை, பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆகினை தவம் பண்ணா என்னென்னவெல்லாம் பலன் வருமோ அத்தனையும் இந்த தவத்துல வரும். துரியம் பண்ணா என்னென்னவெல்லாம் பலன் வருமோ அத்தனையும் இந்த தவத்துல வரும். ஒரே தவத்துல பஞ்ச புலன்களுக்கும் கண்ட்ரோல் பாயிண்டா இருக்கிற புலன்களுக்கான கட்டுப்பாட்டு மையம் வந்து ஆகினை. ஆகினையோட கட்டுப்பாட்டு மையம் துரியம். இது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யறப்ப இந்த இந்த தவம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷனா அமையும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. ஒரு 2 நிமிட இடைவேளை எடுத்துக்கங்க. அதைத் தொடர்ந்து நம்ம தியானத்துக்குள்ள செல்லலாம். வாழ்க வளமுடன். ஐயா உங்களை கடைசியா வாழ்த்திக்கலாமுங்க. ஆமாமா. அப்படி சரிங்க பண்ணிடுங்கம்மா. சரிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வு தொடரும். வாழ்க வளம். தியானத்திற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக சிறிது நேரம் அசைவற்று அமர்ந்திருக்கின்ற நமது பரு உடலையே கூர்ந்து கவனிக்க அசைவற்ற கருவுடலை கவனிக்க கவனிக்க மனமும் அசைவற்றிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்றிருக்கிறோம்.
வாழ்க வளமுடன். இந்த அமைதியான மனோநிலையிலே தியானம் துவங்கும். இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி. எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொள்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி. உணர்வுக்கு கிட்டது. அருளாற்றல் பாய்ச்சல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள இந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நம்முள் அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் ஒரு துணையாக பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு இதுகாரும் பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காண்பவர் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம்.
வாழ்க வளமுடன் என வாழ்த்து அன்னை, தந்தை, ஆசான், குருமார்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். தவம் பஞ்சேந்திரிய தவம். முதலாவது அறிவாக மலர்ச்சி பெற்ற தொடு உணர்கருவியாகிய தோளின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்கும். உச்சி முதல் பாதம் வரை ஒரு போர்வை போல இந்த தோல் போர்த்தப்பட்டுள்ளது. அப்படியே தலை உச்சிக்கு வாங்க. தலை உச்சியில் இருக்கிற அந்த தோல் பகுதியை கவனிங்க. அப்படியே கொஞ்சம் விரிந்து இந்த தலை உச்சியில் இருக்கிற தோல் பகுதி முழுக்க கவனி. அப்படியே நெற்றி பகுதியில் இருக்கிற அந்த தோலை உணர்ந்து பாருங்க. கண்கள், மூக்கு பகுதி, வாய்ப்பகுதி, கன்னங்கள், காதுகள், தாடை பகுதி, பின்பக்க தலைப்பகுதி. அப்படியே அந்த தலைப்பகுதி முழுக்க இருக்கிற தோலை நல்லா உணர்ந்து பாருங்க. இப்போ அப்படியே கழுத்து பகுதிக்கு வாங்க. முன்பக்க கழுத்து பகுதி கூர்ந்து கவனிக்கணும். பக்கவாட்டு பகுதி, பின்பக்க கழுத்து பகுதி. தலையும் கழுத்து பகுதியை ஒரு சேர பாருங்க. ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்ற தோல். தோள்பட்டை கைகள் இருக்கிற தோலை கவனிக்கிறோம். இதே வலது தோள்பட்டை, வலது கைப்பகுதி, முழங்கை வரைக்கும் அந்த தோலை சூழ்ந்து இருக்கிற அந்த தோலை அப்படியே கவனித்து வாங்க. நம்முடைய மனம் கவனிக்க கவனிக்க அந்த தோலிலே ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்றுக்கொண்டது. அதே சமயம் பிரபஞ்சத்தினுடைய வான்காந்த சக்தியும் நமது தோளிலே இணைந்து கொண்டது. இதே கை, வலது கையினுடைய மணிக்கட்டு வரைக்கும் வாங்க. கை விரல்களை பாருங்க. வலது கை விரல்கள் சுற்றிலும் பாருங்க தோல். அப்புறம் இடது கை விரல்கள்,
இடது கையினுடைய உள்ளங்கை, அதனுடைய வெளிப்புறம், அப்படியே கணுக்கை, முழங்கை வரைக்கும் பாருங்க. உணர்ந்து பார்க்கணும். அப்படியே தோள்பட்டை, தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகளை பாருங்க. அப்படியே மார்பக பகுதி, வயிற்று பகுதி, பக்கவாட்டு பகுதிகள், முதுகு பகுதி, உச்சி முதல் வயிற்று பகுதி வரை அப்படியே ஒரு சேர பாருங்க. அந்த தோல்ல காந்த ஆற்றல் திணிவு பெற்றிருப்பதை உணர முடியும். அப்படியே இடுப்பு பகுதியில கவனி. இப்ப வலது கால் தொடைப்பகுதியை பாருங்க. முழங்கால்கள், கெண்டைக்கால், பாதம், பாதத்தினுடைய விரல்கள் வரைக்கும் கூர்ந்து கவனம். இடது காலினுடைய தொடைப்பகுதியை பாருங்க. தொடைப்பகுதி முழுமையா கவனி. முழங்கால், கெண்டைக்கால் பகுதி, கணுக்கால், பாதங்கள், விரல்கள் வரைக்கும் கவனம். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடலையே பாருங்க. தொடு உணர் கருவியாகிய தோல் ஜீவ காந்த சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கு. பிரபஞ்ச சக்தியிலே விண்ணினுடைய சக்தியை தன்னோடு ஈர்த்து ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிற தோல். அதெல்லாம் உணர்ந்து பாருங்க.
ஜீவ காந்த சக்தியும் வான்காந்த சக்தியும் குவிய குவிய தோளிலுள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள், நோய்கள் அனைத்தும் முற்றிலுமாக கரைந்து கரைந்து வெளியே தெய்வீக தோளா மலர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சி. வாழ்க வளம், வாழ்க வளம். தோளுக்கு நன்றி கூறி இரண்டாவது அறிவாக மலர்ச்சி பெற்ற நாவின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்ற இருக்கின்ற நாவினை மடித்து நாவினுடைய நுனிப்பகுதி மேலெண்ணத்தை தொட்ட நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாவினுடைய நுனிப்பகுதியிலிருந்து அடிநாவு வரை சிறிது சிறிதாக கூர்ந்து கவனித்து உங்க ஜீவகாந்த ஆற்றலை செலுத்துங்க. கூடவே அந்த துரியத்திலிருந்து பிரபஞ்ச வான்காந்த பேராற்றல் உங்கள் நாக்கிலே இறங்கிக் கொண்டிருப்பதையும் ஒரு சேர பார்க்கலாம். பஞ்சபூதங்களிலே தெய்வீகமான நீரினுடைய சக்தி நாவிலே எப்பொழுதும் இணைந்து கொண்டே இருக்கு. உணர்ந்து பாருங்க. வாழ்க வளமுடன். அந்த நாக்க மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க.
மேலும் கீழும் தொடாத நிலையில் நாக்கை அப்படியே நடுநிலையா நிறுத்துங்க. நாக்கையே கவனியுங்க. தெய்வீக ஜீவகாந்த வான்காந்த சக்தி திணிவு பெற்றிருக்கின்ற நாவு. ஒரு காந்த தண்டு போல அந்த நாவு இருப்பதை பாரு. நாவில் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு ஒரு தெய்வீக நாவாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சி. இறை உணர்வுக்கான செயல்பாடுகளில் மட்டும் இந்த நாவு ஈடுபடட்டும் என்ற சங்கல்பத்தோடு நாவிற்கு நன்றி கூறி நாவினை இயல்பு நிலையில வைத்துக் கொண்டு மூன்றாவது அறிவாக மலர்ச்சி பெற்ற வாசனை உணர்கருவியாகும் மூக்கின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். மூக்கினுடைய வாசனை உணர்தன்மை இருக்கின்ற இடம் மூக்கினுடைய மேல் நுனிப்பகுதி, ஆக்கிரைக்கு சற்று கீழே மூச்சுக்காற்று மோதக்கூடிய இடத்தில் கூர்ந்து கவனிக்கிறோம். ஜீவகாந்த சக்தியும் வான்காந்த பேராற்றலும் திணிவு பெற்றுக் கொண்டிருக்கின்ற வாசனை உணர்கருவி. பஞ்சபூதங்களிலே நிலம் என்ற தெய்வீக சக்தியினுடைய வெளிப்பாடாக உள்ள இந்த வாசனை உணர்வதற்கான கருவி. நிலத்தினுடைய சக்தி நமது மூக்கோடு இணைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். மூக்கில் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு தெய்வீக வாசனை உணர் கருவியாகி வளர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சி. இன்று முதல் இறை உணர்வுக்கான செயல்பாடுகளில் மட்டும் இந்த புலன் ஈடுபடட்டும் என்ற சங்கல்பத்தோடு மூக்கிற்கு நன்றி கூறி நான்காவது அறிவாக மலர்ச்சி பெற்ற கண்களின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்குகிறோம். அப்படியே வலது கண்ணை பாருங்க.
கண்ணினுடைய மேல் தோல் பகுதி அப்படியே உள்ள வாங்க. இந்த வெண்மை நிறமான கண்கள், நடுவில் இருக்கிற கருப்பு நிறமான கண்மணி எப்படியே நல்லா உணர்ந்து பாருங்க. அப்படியே இடது கண்ணையும் பாருங்க. இரண்டு கண்களையும் அப்படியே ஒரு சேர பாருங்க. கண்களிலே நமது ஜீவகாந்த ஆற்றலோடு வான்காந்த பேராற்றலும் நிறைந்து கொண்டிருக்கின்ற காட்சி. பஞ்சபூதங்களிலே நெருப்பு என்ற தெய்வீக பூதத்தினுடைய வெளிப்பாடு கண்கள். அந்த தெய்வீக நெருப்பின் சக்தி கண்களிலே இணைந்து கொண்டிருக்கின்ற காட்சி. கூர்ந்து கவனிக்கும். கண்களில் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் முற்றிலும் வெளியே தெய்வீக கண்களாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சி. இறை உணர்வுக்கான செயல்பாடுகளில் மட்டும் இந்த புலன் இயங்கட்டும் என்ற சங்கல்பத்தோடு கண்ணிற்கு நன்றி கூறி, ஐந்தாவது அறிவாக மலர்ச்சி பெற்ற ஓசை உணர் கருவியாகிய காதுகளின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்குகிறோம். அப்படியே வலது பக்க காது பகுதியை கவனிங்க. வெளிப்புற செவி, அப்படியே உள்ள வாங்க. உட்செவி, செவிப்பறை, நத்தைக்கூடு, அப்படியே உட்புறமா பயணித்து இடது பக்க காதினுடைய நத்தைக்கூடு, செவிப்பறை, உட்செவி, வெளிப்புற காது பகுதி, புறச்செவி. இரண்டு காதுகளையும் உட்புறமாக இணைத்து கூர்ந்து கவனிங்க.
ஜீவகாந்த சக்தியும் வான்காந்த பேராற்றலும் திணிவு பெற்றுக் கொண்டிருக்கிற காதுகள் பஞ்சபூதங்களிலே காற்று என்ற தெய்வீக பூதத்தினுடைய வெளிப்பாடு காதுகள். காற்றினுடைய தெய்வீக சக்தி நமது காதுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்ற காட்சி. காதுகளில் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் முற்றிலும் வெளியேறி தெய்வீக காதுகளாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சி. இறை உணர்வுக்கான செயல்பாடுகளில் மட்டும் இந்த புலன் ஈடுபடட்டும் என்ற சங்கல்பத்தோடு காதுகளுக்கு நன்றி கூறி 5 புலன்களுக்கும் இயக்க மையமாக இருக்கின்ற வாக்கினை வாக்கினையிலிருந்து அப்படியே உயர்ந்து வாங்க. துரியம் துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவட்டுக் கொள்கிறார். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடைய மேன்மை பெற சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை நினைந்து கொள்ளுங்க.
பெற்ற மக்கள் செல்வங்கள், உடன் பிறந்தோர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், தொழில்துறை அன்பர்கள், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போம். இன்னும் அனைத்து பிரபஞ்ச உயிர்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தினது. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு ஒரு முறை. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து ஒரு முறை. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக. மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம்சம். ஓம். சாந்தி, சாந்தி, சாந்தி. இரண்டு கைகளையும் பிரித்து ஓசை என்று மென்மையாக தேய்த்து, இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடிக்கொண்டு கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே இறக்கி தவத்தை நிறைவு செய்து கொண்டார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சி ஐயா அவர்கள் பஞ்சேந்திரிய தவத்தோட சிறப்புகளையும் அதன் பயன்கள் அதை நம்ம தொடர்ந்து செய்து வரும்போது நமக்கு அதில் அளவு கிட்டும், 5 அளவு முறை கிட்டும்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பான தவம் எடுத்து கொடுத்த ஐயா அவர்களையும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் இறைவணக்கம், குருவணக்கம் பாடியவர்களையும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்களும் பேராசிரியர்களையும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம்.
அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 3 மணிக்கு சித்தர்குழு நிகழ்வு நடைபெற உள்ளது. வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கலாம். அதைத் தொடர்ந்து 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, அதைத் தொடர்ந்து சிறப்பானதொரு தவம், அதைத் தொடர்ந்து சிந்தனை உரை மற்றும் இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை 4:15 முதல் 7:15 வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளும் சிறுவர் நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாராவது உலக நல வாழ்த்து பாடுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? எடுத்து வச்சு. குழந்தைவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த குழந்தைவேலு ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக 5:15 மணிக்கு ஞானகானம் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.